Students, today now we are discussing about 5th chapter molecular genetics la properties of genetic material. அதாவது DNA versus RNA. மரபு பொருளுடைய பண்புகள் அதாவது characteristics of genetic material. genetic material உடைய properties யாருக்கு இடையில அப்படினா DNA வுக்கும் RNA வுக்கும் இடையில எப்படி இருக்கும். இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருக்கோம், நிறைய எக்ஸ்பெரிமென்ட் வந்து பார்த்தோம் அப்படினா பார்த்திருக்கோம். DNA as a genetic material, RNA as a genetic material. அப்ப DNA அப்படிங்கிற genetic material அப்படிங்கிறது யாரோட எக்ஸ்பெரிமென்ட்? Hershey and Chase எக்ஸ்பெரிமென்ட். Hershey and Chase experiment பாத்தீங்கன்னா clearly explained. எதை சார் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கா? DNA as a genetic material. அதே மாதிரி நெக்ஸ்ட் பிராங்க்லின் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற பிராங்க்லின் கான்ட்ராக்ட் அண்ட் சிங்கர் இவங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட் எதை சார் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்குன்னா RNA as a genetic material எதுல அப்படின்னா some viruses. என்னென்ன வைரஸஸ் அப்படின்னா டொபாக்கோ மொசைக் வைரஸ், bacteriophage. What is bacteriophage? Virus in the bacteria is called bacteriophage. ஒரே லைன் தான். அல்லது virus infect the bacteria is called bacteriophage. Virus infect the bacteria is called bacteriophage. அப்ப இவங்க என்ன சொல்லிருக்காங்க? Hershey and Chase experiment clearly explain DNA act as genetic material. Franklin Contract and Singer உடைய experiment clearly explain RNA as a genetic material in எதுல அப்படின்னு கேட்டா some viruses, tobacco mosaic virus and bacteriophages. ஓகே, அவங்களே என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா that is bacteria தான் பண்ணாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இப்ப in these molecules can act as genetic material மரபு பொருளா இருக்கணும்னா some following properties இருக்கணும். following properties சில பண்புகளை இது பெற்றிருக்கணும். அப்ப எது மாதிரியான பண்புகள் சார் அப்படின்னா செல்ஃப் ரெப்ளிகேஷன். ஒன்னு செல்ஃப் ரெப்ளிகேஷன். ரெப்ளிகேஷன் மீன்ஸ் டூப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது ஸ்டெபிலிட்டி. செகண்ட் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது என்னன்னு இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ். இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ் செய்திகளை சேமித்து வைக்கிறது. தென் வேரியேஷன் த்ரூ மியூட்டேஷன். வேரியேஷன் த்ரூ மியூட்டேஷன். ஓகேவா? இதுதான் following properties of genetic material DNA and RNA. first self replication, self duplication, multiplication. தானாகவே பெருக்கம் அடையக்கூடிய தன்மையை பெற்றிருக்க வேண்டும். ஸ்டெபிலிட்டி நிலைத்த தன்மை, என்ன அடி அடிச்சாலும் அப்படி ஸ்டாண்டர்டா இருக்கணும். மூணாவது ஸ்டோரேஜ். ஓகேவா? ஸ்டோரேஜ் ஆஃப் என்னன்னு இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நாலு என்னன்னு கேட்டா வேரியேஷன். எப்ப சார் மாறுபடணும்னா த்ரூ மியூட்டேஷன் டைம்ல மாறுபடணும். ஓகே, சரிங்களா? இப்போ இந்த நாலு ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது ஒரு 3 வீடியோ பார்க்கலாம், கண்டினியூவா பார்த்தாதான் புரியும். அது அப்படியே நெக்ஸ்ட் என்ன பண்ற அப்படினா ஃபாலோ பண்ணு. ஓகேப்பா? இதுல ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெப்ளிகேஷன். செல்ஃப் ரெப்ளிகேஷன் இவங்களுடைய கேரக்டர் என்ன சார்? ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்னன்னு கேட்டா இட் ஏபிள் டு என்ன சார் அப்படின்னு கேட்டா இது ரெப்ளிகேட். இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா ஏபிள் டு ரெப்ளிகேட். able to replicate அப்படினா ability to replicate.
உடம்புல தெம்பு இருக்கும் வரை அப்படின்னு சொன்னாலும் எபிலிட்டி இருக்கும் வரை இந்த ஆர்என்ஏவும் டிஎன்ஏ மாலிகுலும் என்ன பண்ண ரிப்ளிகேட் ஆகி போயிட்டே இருக்கணும். 1 2 ஆகணும் 2 4 ஆகணும் அப்படி போயிட்டே இருக்க வேண்டும். அப்ப அக்கார்டிங் டு த ரூல் யாருடைய ரூல் அப்படின்னு கேட்டா ரெண்டு பேருடைய ரூல். அக்கார்டிங் டு த ரூல் யாருடைய ரூல் பேஸ் பண்ணி அக்கார்டிங் டு த ரூல் யாருடைய ரூல் சார் அப்படின்னு கேட்டா பேஸ் பேரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பேஸ் பேரிங் அப்படின்னு கேட்டா கார மூலங்களுடைய இணைவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இந்த அடினைன் தைமைன் குவானைன் சைட்டோசின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப அந்த பேஸ் பேரிங் உடைய வந்து பாத்தீங்கன்னா இணைவு. அதே மாதிரி இந்த காம்ப்ளிமெண்டரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப காம்ப்ளிமெண்டரிட்டி நிரப்புதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நிரப்புதல் விதியின் அடிப்படையிலும் இணைவின் விதியின் அடிப்படையில் இங்க என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய both nucleic acid DNA and RNA ability to direct duplicate. அங்க இருக்கக்கூடிய both nucleic acid னா யாரு? DNAங்கிறது ஒரு nucleic acid, RNAங்கிறது ஒரு nucleic acid. இது ரெண்டுமே என்ன பண்ணணும்னா able to ஓகேவா replicate. ஓகேவா, அல்லது able to replicate. able to என்னன்னு கேட்டா அப்படின்னு கேட்டா மல்டிப்ளிகேஷன். அப்படி டைரக்டா இல்லனா டைரக்ட் டூப்ளிகேஷன். able to replicate or டைரக்டாவே உங்களுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா டூப்ளிகேட் ஆகணும். ஓகே, டைரக்டாவே என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஆகணும்னு சொல்லுவோம். ஆனா இங்க புரோட்டீனுக்கு என்ன சரியில்லை அப்படின்னு கேட்டா இந்த கிரைட்டீரியா கிடையாது. அப்ப புரோட்டீன் ஃபெயில் எதுல சார் அப்படின்னு கேட்டா இந்த கிரைட்டீரியா. அப்ப உனக்கு என்ன இது புரோட்டீன் ஃபுல்ஃபில் ஆர் சரி protein fail the fulfill criteria. understand? protein க்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்பு கிடையாது அப்படினா do not direct duplicate or replicate அப்படிங்கற பண்பு கிடையாது. ஓகேவா, அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. properties of genetic material யாருக்கு இடையில அப்படினா DNA வுக்கும் RNA வுக்கும் இடையில. இப்ப DNA as a genetic material அப்படினு யாரு ஹெர்ஷே and சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணிருக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு. எதுல அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க DNA ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்தது பிராங்கில் கான்ட்ராக்ட் சிங்கரோ இவங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சார் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்குன்னா RNA as a genetic material in some viruses டொபாக்கோ மொசைக் வைரஸ்லயும் ரெண்டாவது என்ன சொல்லிருக்காங்க பாக்டீரியா பேஜ் ஞாபகம் இருக்கு இல்லையா, டொபாக்கோ மொசைக் வைரஸ்ல இருக்கக்கூடிய புரோட்டீன்ல இருந்து RNA பிரிச்சு எடுத்தாங்க இல்லையா அந்த எக்ஸ்பெரிமெண்ட். தென் இப்ப இந்த RNA DNA ஜெனடிக் மெட்டீரியலா இருந்தா சம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னென்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா செல்ஃப் ரெப்ளிகேஷன் அப்படிங்கிற கேரக்டர் இருக்கணும், ஸ்டெபிலிட்டி இருக்கணும், இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ் இருக்கணும், தென் வேரியேஷன் த்ரூ மியூட்டேஷன் இருக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் கேட்டிங் என்னன்னு கேட்டா செல்ஃப் ரெப்ளிகேஷன். அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா RNA DNA மாலிகுலும் அதாவது அங்க இருக்கக்கூடிய DNA and RNA மாலிகுல் இருக்கு இல்லையா able to replicate திறமை இருக்கு வரை replicate ஆகணும். according to the rules of என்னன்ற பேஸ் பேரிங் and complementarity நிரப்புதல் விதியின் அடிப்படையிலும் பேஸ் பேரிங் இணைவின் விதியின் அடிப்படையில அங்க இருக்கக்கூடிய நியூக்ளிக் ஆசிட் DNA and RNA ரெண்டு பேருமே able to direct duplication அல்லது replication அடையணும். ஆனா அங்க இருக்கக்கூடிய புரோட்டீனுக்கு என்ன இல்ல அப்படின்னு கேட்டா இது மாதிரியான கேரக்டர் இல்ல, fail to fulfill criterion சொல்லுவோம். ஓகேப்பா, தேங்க்யூ.